எங்களுடைய சேட்டலைட்டை ரஷ்யாவினுடைய 2 சேட்டலைட் கண்காணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். கொரோனால சீனா ரொம்ப பெரிய பாதிப்பு அடைந்திருந்தாலும் இன்னும் 2 தினங்களில் அவங்களுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வழியாக ஒரு ராக்கெட் என்பது அனுப்பப்படும் அவங்களுடைய விண்வெளி இராணுவத்திற்காக. இந்தியா எப்போது ஹைப்பர்சோனிக் மிசைலை சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறாங்களோ அன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் யுத்தத்துக்கு இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போராவது வெடிக்கும் என்று பல வல்லுநர்கள் சொல்கிறார்களே, காரணம் என்ன? அது என்ன இந்த விமானம் தாங்கி கப்பல்? இந்தியாவிடம் இல்லை உலக நாடுகளிடம் மொத்தமாக எத்தனை விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன? எந்த வகை? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரெண்டு நாள் செய்தியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டை ரஷ்யாவினுடைய சேட்டலைட் ரொம்ப பெரிய அளவில் வேவு பார்க்கிறது, உளவு பார்க்கிறது என்பது தான் அந்த ஒரு குற்றச்சாட்டு. இது நீங்கள் செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் விண்வெளியில் ரொம்ப பெரிய பதட்டத்தை இது நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள், ரஷ்யா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, ஏன்னா எங்களுடைய சேட்டலைட் செய்கிற வேலையை ஒரு 100 கிலோமீட்டர் பின்னாடி இருந்து நீங்கள் கவனிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் எல்லாம் போட்டு அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யாவின் மீது ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு உலக நாடுகள் மத்தியில் வைக்கிறது. ரஷ்யா இன்னும் அதற்கு எதிர்ப்போ ஆதரவோ சொல்லவே இல்லை. அவங்க அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சீன அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான ராக்கெட்டை இன்னும் 2 தினங்களில் விண்ணில் செலுத்துவதற்கான எல்லாவித நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வழியாக மீதம் இருக்கும் எந்த வேலையும் சீனாவில் இயங்காமல் நின்றுவிடக்கூடாது. சீனாவுக்கு அடுத்ததாக வரப்போகிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2030க்குள் சீனாவை நம்பர் 1 இராணுவ நாடாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கை இருக்குது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த கொள்கையில் அவர்கள் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். ஸோ அந்த கொள்கைப்படி அவங்க நடக்க வேண்டும் என்றால் ஹைப்பர்சோனிக் மிசைல், 5G இதில் எல்லாமே ரொம்ப டாப்பாக வரணும். அதற்கான ஒரு ராக்கெட்டை விண்ணில் செலுத்த போகிறார்கள். ஸோ நம்ம 5G அப்படிங்கிற அந்த டாபிக் பார்க்கும்போதே ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கு இந்த 5G என்பது ரொம்ப இன்றியமையாத விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஹைப்பர்சோனிக் மிசைல் எப்போவுமே பார்க்கும்போது இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலில் ரொம்ப பெரிய ஒரு கேள்வி இல்லாமல் இருக்குது. இந்தியாவிடம் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கா என்று கேட்டால் இந்தியாவிடம் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கிறது. ஆனால் இன்றளவும் இந்திய அரசாங்கம் சொல்வது என்ன? நாங்கள் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விதத்தில் அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கும், இந்தியாவிடமும் இருக்கிறது. கொஞ்சம் விஷயங்களை நேரடியாக இணையதளத்தில் சொல்ல முடியாது, ஏன்னா அது நம்முடைய நாட்டின் ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதில் தேவையில்லாமல் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ கொஞ்சோண்டு விஷயங்கள், தெரிய வேண்டிய விஷயங்கள் மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவிடம் விமானம் தாங்கி கப்பல் என்பது 2 மட்டுமே இருக்கிறது. இந்தியாவிடம் மட்டுமே கிடையாது, பல நாடுகளில் 2 எண்ணிக்கை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. ஓவராலா இந்த உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 24 விமானம் தாங்கி கப்பல்கள் மட்டுமே இருக்கின்றன. இதுல 10 விமானம் தாங்கி கப்பல் அமெரிக்காவிடம் இருக்கிறது. இந்த 10 விமானம் தாங்கி கப்பல்களும் எந்த வகையை சேர்ந்தது, எந்த கிளாஸை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வகையை சேர்ந்தது. இப்போ புதிதாக அமெரிக்கா 2-3 விமானம் தாங்கி கப்பல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஃபோர்டு வகையான விமானம் தாங்கி கப்பல் என்று சொல்கிறார்கள். ஃபோர்ட் கிளாஸ் சூப்பர் கேரியர் என்று சொல்வார்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாடுகளும் இந்த விமானம் தாங்கி கப்பல்களை புதிதாக உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சீனா 5 விமானம் தாங்கி கப்பல்களை கூடுதலாக 2030க்குள் அவர்களுடைய படையில் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு தான் 10 விமானம் தாங்கி கப்பல் இருக்கு. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனா, இத்தாலி, இந்தியா, பிரிட்டன் இந்த 4 நாடுகளுக்கு தான் 2 விமானம் தாங்கி கப்பல் இருக்கிறது. சீனாவுக்கு அடிஷனல் அவனை இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர அது இப்போதும் அவங்களுடைய அந்த படையில் சேர்க்கப்படவில்லை. அடுத்ததா பார்க்க போனா பிரேசில், ரஷ்யா, பிரான்ஸ், ஸ்பெயின், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு தலா 1 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது. இந்த ஃபோர்ட் கிளாஸ் அப்படிங்கிற புதிய வகையான விமானம் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா தயாரிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அந்த கப்பலினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா USS கெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிறது தான். அதை CVN 79 அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். 2013
2017 அதனுடைய எல்லா கட்டுமானங்களும் முடிந்து விட்டது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய படையில் சேர்க்கவில்லை. அதே மாதிரி வேறொரு கப்பலையும் அவங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கப்பலின் பெயர் USS ஜான் எஃப் கென்னடி என்பதுதான். இது 2019 டிசம்பர்ல முடிவடைந்து விட்டது. அடுத்ததா அதனுடைய டெஸ்டிங் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, இந்த நிமிட்ஸ் வகை கப்பல் அப்படின்னு சொன்னோமே, அடுத்ததா இவங்க ஃபோர்டு வகை கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதனுடைய வித்தியாசம் என்ன? இந்த ஃபோர்டு வகை கப்பல் அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய விதமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த நிமிட்ஸ் மற்றும் ஃபோர்டு வகையான கப்பல் அணு ஆற்றலில் தான் அதனுடைய வேலையை செய்கிறது. ஸோ நிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பலை சொன்னேனே, அதில் ரீஃபியூவல் எப்போவுமே ஒரு விமானம்லாம் இருந்துச்சுன்னா அதை ரீஃபியூவல் பண்ணணும். நம்ம வண்டிலாம் எப்படி நம்ம பெட்ரோல்லாம் மறுபடியும் அடைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ரீஃபியூவல் எப்போது செய்ய வேண்டியதாக இருக்கும் என்று கேட்டால் நிமிட்ஸ் வகையான கப்பலுக்கு 20 வருடத்திற்கு ஒரு முறை ரீஃபியூவல் செஞ்சால் போதும். அந்த அளவுக்கு அணு என்பது அங்கே ரொம்ப பெரிய ஒரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த ஃபோர்டு வகையான புதிய விமானம் தாங்கி கப்பல் CVN 79 அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்க. அதில் 2 நியூ டிசைன் AB1 நியூக்ளியர் ரியாக்டர் என்பதை சேர்த்திருக்கிறார். இந்த 2 நியூக்ளியர் ரியாக்டர் AB1 அப்படிங்கிற இந்த 2 நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு எவ்வளவு கரண்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 600 மெகாவாட் அப்படிங்கிற கரண்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ 600 மெகாவாட், இந்த 600 மெகாவாட்டை வச்சு எத்தனை வீடுகளுக்கு நம்ம கரண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்தை நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் வீடுகளுக்கு நம்ம மின்சாரத்தை சப்ளை பண்ணலாம். அந்த அளவு மின்சாரத்தை ஒரு கப்பல் உருவாக்கி அதை செலவழித்து கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளோ பெரிய மின்சாரம் அங்கே தேவைப்படுகிறது? இந்த நேரத்தில் தான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், 5G, லேசர் டெக்னாலஜி இது எல்லாமே வருது. குறிப்பாக காளி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஆயுதம், இந்தியாவின் ஆயுதமும் இதில் தான் வருகிறது. ஸோ இவ்வளோ பெரிய கரண்டை தயாரிக்கிறாங்க. இந்த கரண்ட் அப்படிங்கிறது எல்லா விதத்துக்குமே அங்கே இப்போ ஃபோர்டு வகையான இந்த விமானம் தாங்கி கப்பலில் புதுவிதமான ஒரு டெக்னாலஜி அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த டெக்னாலஜியினுடைய பெயர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். EMALS அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு விதமான மின்காந்த அலைகளை உருவாக்கி அங்கு இருக்கும் விமானங்களை சீக்கிரமா பறக்க வைப்பதற்கு, அதே மாதிரி தரையிறங்கும் ஒரு விமானத்தை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மிக சீக்கிரமாக தரையிறக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி தான் இந்த EMALS அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி. ஸோ டோட்டலாக இதுக்கெல்லாம் இந்த மின்காந்த அலைகளை உருவாக்குவதற்கெல்லாம் அவங்களுக்கு கரண்ட் எப்பவுமே தேவைப்படுகிறது. அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய ரியாக்டர்லாம் வச்சு அவங்க மின்சாரத்தை தயாரிக்கிறார்கள். இது மட்டும் போதுமா? அடுத்ததான் இந்த ஹைப்பர்சோனிக்லாம் சொல்லிட்டு இருக்கேனே, ஹைப்பர்சோனிக் மிசைல்னா என்ன? சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்ல 2 விதம் இருக்கு. சூப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த மாதிரி மிசைல்ஸ் ஏவுகணைகளை எதன் அடிப்படையில் பிரிக்கிறார்கள்? சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது சப்தம், ஒளியின் வேகத்தை அடிப்படையாகத்தான் செய்கிறார்கள். ஒரு மிசைல், ஒரு ஏவுகணை ஒளியின் வேகத்தை விட, சப்தம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த சப்தத்தின் வேகத்தை விட ஸ்பீடா பறந்தது என்றால் அதை சூப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு மிசைல் சப்தத்தின் வேகத்தை விட 5 மடங்கு கூடுதலான வேகத்தில் பறக்கிறது, செல்கிறது என்றால் அதை ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. Mach 5 அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு குறியீடு. ஸோ Mach 5 ஏவுகணைகள் எல்லாமே ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் தான். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியில் யார் ரொம்ப பெரிய அளவில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும். வெறும் 4 நாடுகள் தான் ஹைப்பர்சோனிக் மிசைலில் இப்போ கோலாச்சி நிற்கிறார்கள். சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா. இதில் இந்தியா அப்படின்னு சொல்றத கொஞ்சம் பிறகு பார்க்கலாம். ஆனால் சீனா, ரஷ்யா இந்த 2 நாடுகள் ஹைப்பர்சோனிக் மிசைலில் ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா என்ன சொல்றாங்க? லேசர் டெக்னாலஜி நீங்க அதிக அளவு படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் என்பது சப்தத்தின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக செல்லக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை தடுத்து நிறுத்துவது என்பது அசாதாரணமான ஒரு நிலைமை. இல்லாட்டி அதை செய்ய முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியாது. இதை செய்யணும்னா இதை விட வேகமாக போகிற ஏதோ ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அது நம்ம இந்த வெளிச்சம், லைட் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த வேகத்தில் பயணம் செய்வதாக இருக்க வேண்டும். சப்தத்தின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக செல்வதுதான் ஹைப்பர்சோனிக். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் லைட், வெளிச்சத்தின் வேகத்தில் ஒரு பொருளை அனுப்ப வேண்டும். அந்த ஒரு பொருளாகத்தான் இவங்க எதை பார்க்குறாங்க? லேசர் டெக்னாலஜியை பார்க்குறாங்க. லேசர் அப்படின்னு சொல்றது ஒரு லைட் சோர்ஸ் தான். ஸோ இந்த லேசர் டெக்னாலஜி, சாதாரணமாக ஒரு லேசர் டெக்னாலஜியை வச்சு ரொம்ப தூரமாக நம்ம ஒரு ஒளிக்கற்றையை அனுப்ப முடியும். ஆனால் ஒரு மிசைலை தாக்கி அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த லேசர் டெக்னாலஜிக்கு ரொம்ப தூரம் செல்ல வேண்டும். அதே மாதிரி அது ரொம்ப பவராக இருக்கணும், அதனுடைய இன்டென்சிட்டி ரொம்ப கூடுதலாக இருக்கணும். இதற்காக அவங்களுக்கு கூடுதலான மின்சாரம் என்பது தேவைப்படுகிறது. இந்த மின்சாரத்தை எல்லாமே தயாரிப்பதற்காகத்தான்
புது வகையான ஃபோர்ட் ரக விமானம் தாங்கி கப்பலை யார் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்? அமெரிக்கா என்கிற நாடு. நான் வேறொரு விஷயம் சொன்னேன். மொத்தம் 24 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது. ஆனா இந்த விமானம் தாங்கி கப்பலை வைத்திருக்கும் நாடுகளில் 5ஆம் தலைமுறை விமானங்களை நிறுத்தி வைக்கும் விமானம் தாங்கி கப்பல் வெறும் 2 நாடுகளுக்கு மட்டுமே இருக்கிறது. அது ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று பிரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். எந்த விமானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா F-35B லைட்னிங் 2 என்கிற விமானம் தான். இது பிரிட்டனுக்கும் இருக்கு, அமெரிக்காவுக்கும் இருக்கு. சீனா ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு புதிய டெக்னாலஜியை உருவாக்கி விட்டார்கள். இதன் வழியாக ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல நம்ம ஏவிட்டோம், ஒரு டார்கெட்டை பார்த்து நம்ம ஏவி விட்டுட்டோம். அப்படி ஏவி விடும்போது அதனுடைய கடைசி கட்டத்தில் கூட அந்த டார்கெட்டினுடைய திசையை நம்மால் மாற்ற முடியும். ஸோ இந்த டெக்னாலஜிலாம் வந்த பிறகுதான் அடுத்ததா எல்லோருடைய பார்வையும் எங்கே வருகிறது? இந்தியாவின் பக்கம் வருகிறது. இந்தியா லேசர் டெக்னாலஜியில் அடி எடுத்து வச்சு ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி காளி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஏவுகணை, ஒரு ஆயுதம் நம்மிடம் இருக்கிறது. அது ஏவுகணை அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். ஸோ இந்த ஆயுதம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் என்று நம்முடைய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எந்த வகையில் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை இந்தியா பக்கம் யாராவது ஏவி விட்டு விட்டார்கள் என்றால் அதை இந்த காளி வைத்து நம்மால் என்ன செய்ய முடியும், எப்படி தடுக்க முடியும்? காளி அப்படிங்கிற மிசைல்ஸை 2 பேர் சேர்ந்து தயாரிக்கிறார்கள். ஒன்று DRDO அப்படிங்கிற நம்முடைய அமைப்பு, அடுத்ததா பார்க் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு, பாபா அட்டோமிக் ரிசர்ச் சென்டர் தான். ஸோ இந்த 2 பேர், இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து காளியை தயாரித்து விட்டார்கள். காளி அப்படின்னு சொல்றது கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் அப்படிங்கிற அந்த KALI இதை சேர்த்து தான் காளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிசைல் எதற்காக தேவைப்படும்னா, ரொம்ப பெரிய அளவில் ரிலேட்டிவிஸ்டிக் எலக்ட்ரான் பீம், ஒரு எலக்ட்ரான் பீமை பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி அந்த எலக்ட்ரான் பீமை ப்ரொடியூஸ் பண்ண உடனே ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்துட்டு இருக்கு, நம்ம ஒரு எலக்ட்ரான் பீமை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் பீம் வழியாக அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கிற எலக்ட்ரானிக் சர்க்கியூட் எல்லாமே செயலிழந்து விடும். நிறைய ட்ரோன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டம் வரும், ஒரு பல வருடங்களுக்கு பிறகு நிறைய ட்ரோன்ஸ் ஆயுதங்களுடன் நம்ம மேலெல்லாம் வரும், நம்ம நாட்டுக்கு மேலே இல்லாட்டி நம்முடைய மாநிலத்துக்கு மேலே, இப்படி பல இடங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய ஆயுதங்களை ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ணணும்னா, ஒரே நேரத்தில் அழிக்க வேண்டும் என்றால் காளி அப்படிங்கிற இந்த ஆயுதத்தால் முடியும். ஒட்டுமொத்தமாக ஒரு எலக்ட்ரானிக் பீமை இங்கிருந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரானிக் பீம் அங்கே இருக்கிற ட்ரோன்ஸில் எந்த ஒரு ஆயுதமாக இருக்கட்டும், நவீன ஆயுதங்கள் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை செயலிழக்க வைத்துவிடும் இந்த காளி அப்படிங்கிற இந்த ஒரு ஆயுதம். இதன் காரணமாக அதனுடைய டார்கெட் என்ன, அது எப்படி செயல்பட வேண்டும், இது எதுவுமே நம்மை நோக்கி வரும் இந்த ட்ரோன்ஸுக்கோ மிசைல்ஸுக்கோ இல்லாட்டி விமானங்களுக்கோ தெரிய போவது கிடையாது, அழிந்துவிடும். அதனுடைய டேட்டா எல்லாமே அழிஞ்சிடும். இதன் வழியாக இந்தியா பாதுகாக்கப்படும். இதுதான் இந்தியா சார்பில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு கருத்து. ஆனா காளி அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு இன்டர்நேஷனல் சட்டப்படி அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனா நம்முடைய ஒரு பாதுகாப்புக்காக காளி அப்படிங்கிற இந்த ஒரு ஆயுதத்தை பல நாடுகளும் ரொம்ப வியப்பா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை ரொம்ப பெரிய அளவில் மோடிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. அதனுடைய சைஸை குறைப்பதாக இருக்கட்டும், இல்லாட்டி எனர்ஜி எஃபிஷியன்சியை கூட்டுவதாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம நிறைய மிசைல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மோஸா இருக்கட்டும், இல்லாட்டி அக்னியா இருக்கட்டும், நிறைய விதமான டீடைல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஹைப்பர்சோனிக் லேசர் டெக்னாலஜி, இந்த காளி, இதை பற்றி ஒரு போதுமான டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.